அவரு இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய அரசியல்ல நுழைந்தவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து இடம் வாங்கி போட்டிருக்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருக்க சேர்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே சினிமா நடிகரா இருந்து சினிமால சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள், பணத்த சில குறிப்பிட்ட இடங்கள்ல சென்னையில இடம் வாங்கி போட்டிருக்காரு. அதுல குறிப்பிட முடியாத ஒரு சென்னையினுடைய மைய பகுதி, நீங்க சொன்னது மாரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20, 25,000 போகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்கு அவருடைய பேர்ல. பட் இங்கே அரசியல்ல நெறைய செலவுகள் ஆகிட்டே இருக்கு. அவர் யார்ட்டயும் 10 பைசா கேட்டு வாங்க முடியாது. நான் சம்பாரிச்ச காசு மக்கள் குடுத்து மக்களுக்காக செலவு பண்றேன்னு விஷயத்த தான் கன்வே பண்ணாரு. இப்ப அப்படிதான் என்னோட பார்வைக்கு தெரியுது. கிட்டத்தட்ட இந்த சென்னையினுடைய மைய பகுதியில அந்த இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ வந்து விஜய் அவர்கள் வித்துட்டதா எனக்கு ஒரு ஒரு தகவல் வருது எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 80, 90% உண்மையான செய்தியா வந்துகிட்டு இருக்கு. இது மேற்கொண்டு சில விஷயம் நான் சொல்றேன் நானு. பட் இங்கே நமக்கு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் அந்த இடத்தையும் குடுத்திருக்கார். ஒரு பெரிய அமௌண்ட்ட குடுத்து வாங்கியிருக்காரு. அது எதற்காகன்னா, அவரு பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு இல்ல. அரசியல்ல அடுத்த நகர்வுகள் நெறைய இருக்கு. இப்ப மே மாசம், ஏப்ரல்ல செகண்ட் வீக் எலக்ஷன் வர்ற மாரி சூழ்நிலை மாறுது இப்ப. இனி அடுத்த மக்களை சந்திக்கும்போது தன்னுடைய போக்குவரத்து செலவுகளுக்கு தேவைப்படுது. அந்த ஒரே நோக்கம் தான். அதுக்காக தான் சம்பாரிச்சு வாங்கப்பட்ட இடத்த இப்ப விக்கிறதா ஒரு தகவல் வந்துருச்சு அது. பட் நெனச்சிருந்தாருன்னா, அவரு வச்சுக்கிட்டு நெறைய பேர்ட்ட கலெக்ஷன் பண்ணி கூட அரசியல் கட்சி நடத்தி கொண்டு போயிருக்கலாம். அது நோக்கமே இல்லைன்ட்டார் ஒரே வார்த்தையில. நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ இடங்கள் வச்சிருந்தா கூட, இப்போ அரசியல் தான் என்னுடைய இறுதிக்கட்ட பயணம்னு சொன்ன விஷயத்தினால, இருக்கிறத வித்துட்டு மக்கள்ட்ட போய் தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிற விஷயத்த வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக செலவுகளுக்காக இந்த இடத்த வித்திருக்காரு சார். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அவர் அரசியல்ல சும்மா வந்துட்டாரு, போயிருவாரு வரும்னு பேச்செல்லாம் இருந்ததுல, சினிமா விட்டு வந்துட்டேன்னு தெளிவா சொல்ட்டாரு. இப்ப தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு வேண்டிய செலவுகளுக்கு யார்ட்டயுமே ரூ. 10 கூட வாங்காம தன்னுடைய இடத்த வித்து இப்ப அதுக்குண்டிய வேலைகள ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அரசியல்ல தன்னுடைய அந்த அழுத்தத்தை எந்த அளவுக்கு அவர் காமிக்கிறாங்கிறத தயவு செய்து எல்லாமே புரிஞ்சுக்கங்க.